எந்த விஷயம் செஞ்சாலும் உன்னால் முடியாது, உனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராதுன்னு உங்கள் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னா உங்களோட முயற்சியையும் அது கொடுக்குற வெற்றியையும் தடுக்கிறது சூழ்நிலை இல்லை, உங்களோட லிமிட்டிங் பிலீஃப். இன்னைக்கு மைண்ட் செட் மண்டேல லிமிட்டிங் பிலீஃப்னா என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முதல்ல இந்த குட்டி கதையை கேளுங்க. யானை குட்டியாக இருக்கும்போது அது எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன சங்கிலியில் கட்டி வச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் அதை அறுத்துட்டு ஓட முயற்சி பண்ணும், ஆனால் அதால் முடியாது. மறுபடியும் முயற்சி பண்ணும், கடைசி வரைக்கும் அதால் அதை அறுக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் நம்மளால் அந்த சங்கிலியை அறுக்க முடியாதுங்கிற நம்பிக்கை அந்த யானையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த யானை பெருசாக வளர்ந்த பிறகு கூட அதை அதே சங்கிலியால் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த யானை அதை அறுக்க முயற்சி பண்ணவே பண்ணாது. அந்த யானைக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு மரத்தையே கூட பிடுங்கி எறிகிற சக்தி இருக்கும், ஆனால் அந்த சின்ன சங்கிலியை அதை அறுக்கவே அறுக்காது. ஏன் தெரியுமா? அவங்க அந்த யானையை கட்டி வச்சிருக்கிறது சங்கிலியால் இல்லை, அதோட நம்பிக்கையால். நம்பிக்கை ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சாலும் அது பலிக்கும், நடக்காதுன்னு நினச்சாலும் அது பலிக்கும். இப்போ இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சரியாக படிக்கலை, எங்கள் வீட்டில் வசதி இல்லை, பிஸ்னஸ் தொடங்க காசு இல்லை, ஜாதகம் சரியில்லை, திறமை இல்லை, சூழ்நிலை சரியில்லை, இப்படி நிறைய சங்கிலிகளால் சின்ன வயசுலேருந்தே நம்முடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவோம். நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிற எந்த விஷயமும் முடியாதது இல்லை, இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யாதது, அவ்வளோதான். இந்த நொடியிலிருந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இன்னும் இந்த முயற்சி செஞ்சு பார்க்கலன்னு சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கு முதல்ல உங்கள் வெற்றியை தடுக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸை ஒரு பேப்பரில் லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய முடியாததுக்கு என்ன காரணம்னு உங்கள் மனசு சொல்லுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அதுக்கு பக்கத்தில் அது உண்மையா இல்லை உங்களோட நம்பிக்கையான்னு எழுதுங்க. அது வெறும் நம்பிக்கையாக மட்டும் இருந்தால் உங்களோட முழு சக்தியும் பயன்படுத்தி அதை அறுத்து எரிஞ்சிடுங்க. இப்படி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா லிமிட்டிங் பிலீஃப்ஸையும் ஒன்றா அறுத்து எறிங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விட சூப்பராக இருக்கும். ஆசைப்படுற ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.